52 ஸ்மால் சேஞ்சஸ் ஃபார் த மைண்ட் அப்படிங்கிற புத்தகத்துல உள்ள ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி 99 சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட். இது எபிசோட் நம்பர் 38. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான். ஒரு 52 பழக்கங்களை இந்த புத்தகத்துல ஆத்தர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 52 பழக்கங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலமா நம்முடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் மகிழ்ச்சியும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் சொல்றாரு. இந்த 52 பழக்கங்கள் என்னென்னு இப்ப நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹேபிட், புட் பென் டு பேப்பர். எப்போதுமே டிஜிட்டலாவே எல்லாத்தையும் எழுதி வைக்கிறத விட்டுட்டு டைரியில எழுதுங்க. உங்களுடைய திட்டங்களை, வரவு செலவுகளை, உங்களுடைய சந்தோஷங்களை, துக்கங்களை எல்லாத்தையும் பேப்பர் பென்ல எழுதி பழகுங்க, டைரி எழுதுங்க. அதன் மூலம் உங்களுக்கு நிறைய நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட், லெட் த மியூசிக் பிளே, சோ யுவர் பெர்லி ஒயிட்ஸ். சிரிக்க பழகுங்க. பி எ கோல் செட்டர், மேக் லிஸ்ட், பி எ மோனோ டாஸ்கர். எப்போதுமே மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமா பண்ணுங்க. ஃபர்கெட் த ஜோன்சஸ், மெடிடேட், கிக் இன்டிசிஷன், சிப் கிரீன் டீ, see the best in others. மற்றவங்க கிட்ட உள்ள நல்ல விஷயங்களையும் பார்க்க பழகுங்க. read for pleasure, give me a break, silence your inner critic, go beyond your comfort zone, get moving. ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா அதை நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே இல்லாம அதுல இருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்க. give thanks, place value on doing, seek silence, speak up, put time in a box, eat good foods, open your mind, sleep. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து தூக்கம். உங்களோட ஸ்லீப் ரொட்டீன் சரியா பார்த்துக்கோங்க. கிவ் யுவர் செல்ஃப் அ டைம் அவுட், பி அ லைஃப் லாங் லேர்னர், மினிமைஸ் ஸ்க்ரீன் டைம், ரிவார்ட் யுவர் செல்ஃப், சே எஸ் டு நியூ எக்ஸ்பீரியன்சஸ், கெட் அ ரப் டவுன், பி கான்ஃபிடென்ட், கல்டிவேட் கிரியேட்டிவிட்டி, ஈட் பிரைன் பூஸ்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கோ அல்ஃப்ரெஸ்கோ, ஸ்கிப் த ஸ்மால் டாக், சென்ட் அவுட் ஆன் SOS, கெட் அவுட் ஆஃப் டவுன், டேக் அ விஃப், ஃபேஸ் ஃபியர்ஸ். உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பயங்கள் இருக்கோ அந்த பயங்களை எதிர்கொள்ளுங்கள். பிராக்டிஸ் டீஸ்ட்ரெஸிங் ரிச்சுவல்ஸ். எந்த விஷயம் உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சில விஷயத்தை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ரீச் அவுட் அண்ட் டச் சம் ஒன், பி ஹேண்ட்ஸ் ஆன், பி எ குரு, ஸ்ட்ரீம்லைன் யுவர் ஸ்பேஸ், பில்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், ஷெட்யூல் டு டூஸ். நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கே திட்டமிடுங்க. பிளே, செட் இன்டென்ஷன்ஸ், டீல் வித் டீமன்ஸ், ட்ரைன் யுவர் பிரைன். உங்களோட மூளையின் சக்தி அதிகரிப்பதற்கு சில விஷயங்களை பண்ணுங்க. அபாலிஷ் பிரைன் கில்லர்ஸ், ஹேவ் அ ஜெனரஸ் ஸ்பிரிட். அவ்வளவுதாங்க. இதுதான் அந்த 52 பழக்கங்கள். இதுல பெரும்பாலான பழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம். இதுல எந்த பழக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா நம்ம இதை பண்றது இல்லையே அப்படின்னு ஏதாவது ஒரு பழக்கம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை இனிமே பண்ணலான்னு யோசிங்க. நிறைய பேர் கடைபிடிக்காத ஒரு பழக்கம் என்னன்னா பி எ குரு, அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லித் தருவது. இந்த பழக்கம் நிறைய பேர் கிட்ட கிடையாது. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை நாமே இன்னொருத்தனுக்கு சொல்லி தரணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா அப்படின்ற நினைப்பு தான் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி தர்றதுனால உங்களுக்கு தான் அந்த விஷயம் இன்னும் தெளிவா புரியும். அதன் மூலம் உங்களுக்கு தான் கண்டிப்பா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த சேனல்ல இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம்லாம் இல்லை. எனக்கு நிறைய தமிழ் பிசினஸ் மேனோட சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியும். பூர்விகா மொபைல் சக்சஸ் ஸ்டோரி, VGP சக்சஸ் ஸ்டோரி, வசந்த் அண்ட் கோ சக்சஸ் ஸ்டோரி, மில்கி மிஸ் சக்சஸ் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் எல்லாமே தெரியும். ஓலா கேப்ஸ், ஜொமேட்டோ, இந்த மாதிரி பல நிறுவனத்தினுடைய வெற்றி கதைகள் எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டாக படிப்பேன். இதெல்லாம் நான் யூடியூப்ல நிறைய பேருக்கு சொன்னா அது அவங்களுக்கு உபயோகமா இருக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி நான் இந்த விஷயங்களை சொல்லித்தர நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அது என்னோட லைஃபுக்கும் நான் பண்ற பிசினஸ்க்கும் உதவியா இருந்தது. இப்பதான் நம்ம சேனல்ல நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் மட்டும் வருது. ஆரம்பத்துல இந்த மாதிரி பிசினஸ் மேன் ஸ்டோரி தான் அதிகமா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தமிழ் பிசினஸ் மேன் சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், இல்ல பல நிறுவனங்களுடைய வெற்றி கதைகள்லாம் ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிசினஸ் மேன் சக்சஸ் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது போன்ற கதைகளை நான் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம மத்தவங்களுக்கு சொல்லித்தர நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லி தந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு 100% தெரியும்
தெரியும் அப்படின்னா அதுல 50% கூட மத்தவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்லி தந்துடக்கூடாது, கொஞ்சம் விஷயத்த மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்கள நீங்க எப்படி பார்ப்பீங்க, எவ்வளவு மரியாதையான இடத்துல அவங்கள வச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் நீங்க மற்றவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தரும் போது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அவங்க உங்களை ரொம்ப உயரத்துல வச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அதுதான் சொல்றாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நாம ஒரு விஷயத்த சொல்லித்தரனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு அவர் ஒரு சில வரிகள்ல சொல்றாரு. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் கூட. Teaching others is the best way to learn because it strengthens your understanding and memory. It improves communication skill and boosts confidence. Most importantly, it helps others grow while giving you a sense of fulfillment and purpose. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு கான்செப்டையோ படிக்கும்போது நம்ம அந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நம்மளால அது ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். நம்ம அடுத்தவங்களுக்கு அதை சொல்லி தர்றதுனால நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் தெளிவாக பேசுவோம், சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம மேல நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டாகும். எல்லாத்துக்கும் மேல நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி தரும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உருவாகும். யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க ஏதோ ஒரு சின்ன புத்தகத்தை படிக்கிறீங்க, இல்லை ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க. நீங்க உங்களோட நாலேஜை வளர்த்துக்க தான் அதை பண்றீங்க. அப்போ கொஞ்சம் கவனத்தோட தான் அந்த புத்தகத்தை படிப்பீங்க. அதுவே அந்த புக்கில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா அப்போ அந்த புக்கையோ அந்த கான்செப்டையோ எப்படி படிப்பீங்க? ரொம்ப ரொம்ப கவனமாக படிப்பீங்க. படிக்கும் போதே நோட்ஸ் எடுப்பீங்க. உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக படிக்கிறதுக்கும் அதையே இன்னொருத்தவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்த புத்தகத்தை இன்னும் ஆழமாக புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனாலும் இப்போ நான் இன்னொருத்தருக்கு இது பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தருக்கு அதை நான் சொல்லணும் அப்படின்னா அப்போ நான் இன்னும் தெளிவாக படிப்பேன். அது எப்படி இன்னும் சிம்பிளாக அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பல விஷயங்களை யோசித்து அந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதன் மூலம் என்னோட நாலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதன் மூலம் நான் இன்னும் நல்ல பல மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணுவேன். எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக அதன் மூலம் உங்களோட நாலேஜ் கண்டிப்பாக பெருகும். நீங்க அவங்களுக்கு சொல்லித்தர அந்த பலன்கள் ஒரு இயற்கை மூலமா, பிரபஞ்ச சக்தி மூலமா உங்களுக்கே பல மடங்கு நன்மையா உங்களை சேரும். அதுதான் இந்த புத்தகத்தோட ஆசிரியரும் சொல்றாரு. இந்த புத்தகத்துல ஆசிரியர் 52 பழக்கங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு இல்லையா? இதுல எந்த பழக்கங்கள் உங்ககிட்ட இல்லை, ஆனா இது நல்ல பழக்கமா இருக்கு, இது நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்ற பழக்கத்தை நீங்க யோசிச்சு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. இது போல பல புத்தகங்கள் உள்ள நல்ல வரிகளை மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர். காற்றை போலவா நீ தடைகள் உடைத்து வா, நீ படைகள் எடுத்து வா, நெஞ்சுள்ள வெடிக்கும் காத்திருந்த எரிமலை வா, முள் மீது ஏறி வா, தீ மீது மோதி வா, வானெங்கும் மழைய வெற்றி உன்னை நினைக்கிறே வா, நீ தடைகள் உடைத்து வா, நீ படைகள் எடுத்து வா, நெஞ்சுள்ள